நமக்கு இப்போதானே கல்யாணம் ஆகியிருக்கு, நமக்கும் பெரிய வயசுலாம் ஆகலை. ஸோ நம்ம எதுக்கு அதுக்குள்ளே ஒரு குழந்தைக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இன்னும் 6 மாதத்தில் எல்லா கமிட்மெண்ட்ஸும் முடிச்சுட்டு வருஷத்துக்கு ஒரு குழந்தை, 3 வருஷத்துக்கு 3 குழந்தை பெற்றுக்கிறோம். என்னம்மா இந்த வாட்டி ஒரு விசேஷம் இல்லையா? இல்ல அத்தை. கல்யாணம் ஆன புதுசுனா பரவாயில்ல, கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தை பெத்துக்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? அத்தை நாங்க தள்ளிலாம் போடல அத்தை, ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். மா, எனக்கும் அருணுக்கும் குழந்தை இல்லாதது இப்பதான் ரொம்ப பெரிய சுமையா தெரியுதுமா. அத்தை முதல்ல நாங்க தான் குழந்தை வேணான்னு முடிவு பண்ணியிருந்தோம் அத்தை. ஆனா இத்தனை வருஷம் ஆகியும் எவ்வளோ ட்ரை பண்ணியும் எங்களால குழந்தை பெத்துக்க முடியல அத்தை. பாக்குற எல்லாரும் ஒரு ஹாஸ்பிட்டல் சொல்றாங்க அருண். அந்த ஹாஸ்பிட்டல்லாம் நம்ம போயிட்டு வந்தாச்சு, ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஊர் பேர் தெரியாத கோவிலுக்கு போய் அங்க இருக்கிற ஆலமரத்துல தொட்டியில கட்டி அவன் சொல்ற சாங்கியம் சம்பிரதாயம்னு 1 மாசத்துக்கு ஒரு விரதம், இது பத்தாதுக்குன்னு உங்க அம்மா கொடுக்குற லேகியம் கஷாயம் எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்தாச்சு. அப்ப கூட நமக்கு குழந்தை பிறக்க மாட்டேங்குது. நீ என் பையனை விட்டு போயிடு, அவனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்கிறேன். அப்போ நீங்களே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. போடி போ, என் பையன் கூப்பிட்டாலும் வந்துடாத.